நீங்க சாதியை பேச நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பில. அப்புறம் நீங்க மத்தவனுக்கு சாதி பிரச்சனை பேசுறீங்க. நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட. 16 தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்ச என்னை போய் சாதி பெருமை பேசுறேன். தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கட்டுரை எழுதி வந்தாரா இல்லையா? ஒன்னும் இல்ல, ரோசினி நாடார்னு போட்டிருக்கா. அவ போட்டவ என்ன சொல்றா, நீங்க ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறிச்சு, ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு. அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். ஆமா, நீங்க திராவிடம் பேசுனீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க 2 திராவிட தலைவருக்கு இடையில ஒரு வச்சிருக்கீங்கல்ல. எதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுங்களேன், நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன். தமிழகத்தில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற கேள்வி விமர்சனம் வந்து எல்லாரும் வைக்கிறாங்க. டிசிகா தலைவர் திருமாவளவன் இந்த கேள்வி கேட்கும் போது, தமிழகத்துல சாதி பெருமை குடிப்பெருமையை பேசுற கட்சி உங்க கட்சி பேர் கட்சி செய்யறது இந்த பிரச்சாரமே இதுக்கு எதிராக நிற்கும். தனிப்பட்ட ஒரு அரசு விமர்சனம் பண்ணி சொல்ற பிரயோஜனம் இல்லை, எல்லா கட்சிகளும் இந்த பொறுப்பு இருக்குது, ஆனா பொறுப்பற்றத்தனமா செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்றாங்க. பொறுப்போட இயங்குற கட்சியோட தான் எங்க அண்ணன் இருக்காரா? ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்க தான் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப அதிகாரத்தில் இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை. இப்ப எங்களால தான் அந்த கொலை நடந்துச்சு, அப்படித்தானே? என்ன எப்படி யாரு பேசுற? யாரு பேசுற? யாரு பேசுற? குடிப்பெருமை எங்க பேசுற? இவ வந்து வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதேன்னு ஒரு கட்சி தலைமை பேசிருக்கானா? ஜெயங்கொண்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன். இவன் வந்து தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு, இவனை பறையன்னு பார்த்தா போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைமை இங்க இருக்கேன்னா, இப்ப நீ என்ன போய் குடிப்பெருமைனா? நீ ஆணவம்ங்கிற, சாதிய ஆணவம்ங்கிறீங்க. சாதி சமஸ்கிருத சொல், அது குடின்னு தான் அடையாளம். ஆணவம்ங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன். சாதிய ஆணவம்ங்கிறத தமிழ் படுத்தி சொல்றேன். அதனால அது குடிப்பெருமை பேசுறார். குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதமன் பேசுனது நாங்க தான். நீங்க பேசுறதையே நீங்க சாதியை பேச நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பில. அப்புறம் நீங்க மத்தவனுக்கு சாதி பிரச்சனை பேசுறீங்க. நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட. 16 தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்ச என்னை போய் சாதி பெருமை பேசுறேன். தம்பி, நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க. நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனசான்றோட பேச சொல்லுங்க. அவரை சொல்லுங்க தம்பி. தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கட்டுரை எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு வந்து அன்னை சுவீரபாண்டியன் என்ன தம்பி இப்படி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போன நான் வன்னியர்கிட்ட கேட்டேன். அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா, பள்ளச்சி பறிச்சுலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகிறது? இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிஸ்ட், நாங்க பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே தம்பி? ஒரு மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி. சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழன்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதுன்னு வரும். அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்ப வீழுதோ எப்ப தாழுதோ அப்பதான் தமிழர்ங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்க எடுக்கிறதா சாதி ஒழிப்பு, நாங்க எடுக்கிறதா. அப்புறம் நீங்க வேறு சும்மா 50 ரூபா அவர்கள் சாதி பேசுறாங்க, சாதி பேசுற பாசுறாங்க. சாதி பேரை வச்சுக்கலான்னு என்னைக்கு நாங்க பேசிருக்கோம்? எல்லாரும் வைக்கணும் பேசல, எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்து காட்டுங்க. இங்க வாங்க தம்பி. ஒன்னும் இல்ல, ரோசினி நாடார்னு போட்டிருக்கா. அவ போட்டவ என்ன சொல்றா, நீங்க ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறல, ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு. அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன்ட்டு. அதான் பண்ண நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லி அப்படியா?
நீங்க அதை ஒழிக்க போராடுறோன்ட்டே இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ரெட்டியாரு நாங்க என்ன ரெட்டியார்ல ரெட்டி தெலுங்குல தான் ஓட்டு கேட்பேன்னு ஏ ரெட்டியார் மாநாட்டில் பேசணும் ஐயா நேருவையும் கே சாரும் கேள்வி கேட்காத நீ என்ன கேட்குற திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி இழிவுபடுத்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா நீங்களே தொடர்ந்து கருணாநிதி அவர்களை இழிவுபடுத்திருக்கீங்க, ஜெயலலிதா அவர்களை இழிவுபடுத்திருக்கீங்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெகத் யாரு? தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறீங்க. ஜெகத் யாரு? நீங்களே பேசுறீங்க. ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர். ஆட்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு இல்லையே. அந்த இழிவு என்ன? அந்த இழிவு என்ன சொல்லுங்க. அதாங்க அது. ஆமா, நீங்க திராவிடம் பேசினீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில ஒரு பெண் பவிச்சிருக்கீல்ல, தவறாங்க. அப்ப நீங்க அவர் சாஞ்சு இருக்கிறார், அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து இருக்கார் அப்படி சொல்லுவாங்க. எதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுங்களேன். நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன். கடற்கரையில 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல. ஒரு கடற்கரை தமிழின மக்களின் பொது சொத்து புதவுளி ஆக்குனது உனக்கு கோவம் வரல. என்னது இது? என்ன விமர்சனம்? ஒரு மனுஷி படுத்திருக்காருன்னா படுத்திருக்கிறதா சொல்ல முடியும் தம்பி. இதுல என்ன விமர்சனம்? உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணா சொல்றேன். மாத்தி